வாவ் வெப் சீரிஸ் வெர்ஷன்ல வெளிவந்த எக்ஸே பாத் கரோன்னு சொல்லிட்டு எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போகிறோம். சரி ஓகே guys, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோனி அதுக்கப்புறம் அந்த ஹரியை தாங்க கட்டுறாங்க. இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹரி ஏதோ ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பானா. இப்ப பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்ன ஹரி ஏதோ ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, என்ன படிக்கிற வேலை ரொம்ப அதிகமா இருக்கா அப்படி சொல்லி இவன் கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அப்படிலாம் இல்ல, நீ இதை படிச்சதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாவாங்க. ஏன்னா நேத்து இவன் மனைவியை வச்சு அவன் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதை வேற இவர் பார்த்திருப்பாரு. ஸோ அதனால அவர் டென்ஷனா இருக்கும் போது இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, அப்படி என்ன நீ சப்ஜெக்ட் படிச்ச அப்படி சொல்லி கேட்கும் போது நான் படிச்சது வந்து ஹிஸ்டரி, பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் எப்படி விழுந்ததுன்னு சொல்லிட்டு அதை பத்தி படிச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அப்படியா, நல்ல சப்ஜெக்ட் தான்ப்பா, என்ன பெரிய பெரிய ராஜ்யம்லாம் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க உள்ள பூந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பல ராஜ்யங்கள்லாம் பிடிக்கப்படுது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப இப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனையும் தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா அப்படியே எழுந்து அந்த ஹரிஷோட ரூமுக்கு தாங்க போறாங்க. அங்க பார்த்தனா ஏற்கனவே இவங்க வருவாங்க சொல்லிட்டு அவன் மூச்சிட்டு இருப்பானா. உடனே இவளை பார்த்த உடனே, இன்னும் நீ இவ்வளவு லேட்டா வர, நான் எவ்வளவு நேரம் உனக்காக காத்து இருக்கிறது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவ்வளவு என்ன சொல்லுவானா, அதுவா அவர் தூங்க வேணாமா, ஏற்கனவே அவர் சாப்பாட்டுல நான் டபுள் டோஸ் போட்டிருக்கேன், சோ அதனால அவர் காலையில வரைக்கும் எழுந்திருக்கே மாட்டாரு, நம்ம விடிய விடிய வச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சந்தோஷமா, சரி ஓகே, நான் என்ன நினைச்சேன்னா நீ வரத்துக்கு லேட் ஆகணும்னு அவர் தான் எழுந்து உன் கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்காரோன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ உஷாரா அவருக்கு மாத்திரை போட்ட, சரி வா பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமா இருமிட்டே இருக்கும் போது அங்க வந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு நெத்தியில கை வச்சு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாத இருக்குங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, மாத்திரை போட்டு படுக்க வேண்டியதானே அப்படி சொல்லும் போது, அதை நான் பாத்துக்கிறேன், நேத்து நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்ன இல்லையா, நீ கிளம்ப வேண்டியதானே அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை விட்டு நான் எப்படி போகுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் வரலன்னா என்ன, ஹரி தான் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு போ அப்படி சொல்லும் போது அவனை எப்படி நான் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்க, நான் சொல்றேன் அவன் கிட்ட, அவன் உன்னை கூப்பிட்டு போவான் அப்படி சொல்லிட்டு இவன் ஹரியை கூப்பிட இப்ப ஹரி அங்க வருவானா, ஹரி இதே போல அவங்க கொஞ்சம் வெளியே போகணுன்றாங்க, அவங்க கூட போயிட்டு வரியா அப்படி சொல்லும் போது அவனை யோசிப்பானா, என்னப்பா ஏதாவது வேலை இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி நீங்க அவனை கூட்டு போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அப்படி இருந்து சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹரிஷோட ரூம்குள்ள போவாங்க. போயிட்டு இன்னுமா தேடிட்டு இருப்பானா. தேடினதுக்கு அப்புறம் அவனோட புக்ல இருந்து இவனோட மனைவியோட போட்டோ எடுப்பாங்க. அப்படியே அந்த டிரா ஓபன் பார்த்தானா அதுல பலான மாத்திரை அதுக்கப்புறம் ஷீல்டு அது இதுன்னு ஏகப்பட்டது கிடக்குமா. அதை பார்த்தவன் செம காண்டாயிடுவாங்க. அப்படியே டென்ஷனா இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இவன் ஹால்ல உட்காந்துருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மனைவியும் அந்த ஹரிஷும் வருவாங்க. வந்தவங்க ஹீரோவை பார்த்துட்டு, என்னங்க உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, என் உடம்பு அப்படியேதான் இருக்கு, எனக்கு டீ மட்டும் கொஞ்சம் போட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த ஹரிஷ் அவனோட ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அவனுக்கு நம்ம ஹீரோனி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருங்க. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஷாக் ஆயிடும். ஏன்னா அதுல ஹீரோனியும் இவனும் மேட்டர் பண்ண வீடியோ தாங்க. அதை பார்த்த உடனே இவனும் ஷாக் ஆயிட்டு, எவ்வளவு கேவலமான பொம்பளை இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு இவன் என்ன பண்றா அப்படி சொல்லிட்டு அவன் திட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு திரும்ப ஒரு மெசேஜ் வருங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க பாரு, நீ என்ன ரேப் பண்ணதா நான் போலீஸ்ல சொல்ல போறேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடு அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்குமா. இதை பார்த்து அவன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, எவ்வளவு திமிரு இருந்தா என்னை நீ பிளாக்மெயில் பண்ணுவ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோனிக்கு அதே வீடியோ வந்துருமா. அதை பார்த்து அவளும் ஷாக் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப அதே டைமுக்கு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருங்க. அதுல பார்த்தனா இந்த ஹரி என்ன பண்ணோம்னா, இவ்வளவு மிரட்டுற மாதிரி அந்த மெசேஜ் வந்துருக்குங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க பாரு, எனக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு 50,000 ரூபாய் வேணும், அது எனக்கு கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இது உன் வீட்டுக்காரனுக்கு கொடுத்துருவேன், அப்புறம் இந்த வீடியோ வைரல் ஆக்கிடுவேன் அப்படி சொன்ன உடனே இதை பார்த்த அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, சே இவனை இவ்வளவு கேவலமா இருக்கான், இதை மட்டும் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா என்ன ஆவறதுன்னு தெரியலையே, அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு புரியலையே அப்படி சொல்லிட்டு இவ பயங்கரமா பயந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவரோட வீட்டுக்காரர் உள்ள வராருங்க. வந்தவர் இவ பயந்து போயிட்டு கையெல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே, ஆமா என்னாச்சு, ஏன் இப்படி உன் கை நடுங்குது அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒண்ணு இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் அதை கேட்ட உடனே எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படி சொல்லி இவன் கேட்பானா. அதுக்கு அவன் எல்லாம் சொல்லனா, இல்ல அதை நானே பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவ எழுந்து தண்ணி குடிக்க போவலா. அப்படியே இதனுடைய எபிசோட் 3 முடிச்சிருப்பாங்க. வாங்க 4 கண்டினியூஸா பாத்திரலாம். இந்த சீன்ல பார்த்தனா ஹீரோ அவரோட மனைவி அதுக்கப்புறம் ஹரிஷ் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ என்ன பாருனா, அம்மா உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ இப்ப எப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, அவன் நல்லா தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லும்போது, ஆமா எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி உட்காந்துருக்கீங்க இவ்வளவு அமைதியா அப்படின்னு அவன் கேட்பானா. சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் இதை படிச்சேனா அதான் கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம்
3 பேரும் அப்படியே பேசிட்டு இங்க கிளம்பிடுவாங்க. இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த ஹரிஷ் ரூம்ல உட்காந்துட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பாங்க. இவ எப்படிப்பட்ட பொம்பளைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னைய வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாளா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு இவன் கத்த. இதே டைமுக்கு ஹீரோனி ரூம்ல பார்த்தனா அவளும் டென்ஷன் ஆயிட்டு, நான் என்ன அவன் வப்பாட்டியா, என்னைய வீடியோ வச்சுட்டு மிரட்டுறான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை போய் நான் நேராவே என்னன்னு கேட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா வந்து ஹரிஷோட ரூம்ல வந்து அவ சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய நீ வீடியோ அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுவ அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆயிட்டு, என்னடி நடிக்கிறியா, நீ தான் எனக்கு வீடியோ அனுப்பிட்டு எனக்கு 50,000 ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்ட, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவளும், ஏய் நீ என்ன லூசா, அந்த வீடியோல நான் தான் இருக்கேன், என் முகமே தெரியுது, நான் எப்படி உன்னை மிரட்ட முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அவனும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுவாங்க. ஆமா இல்ல, ஆமா அப்படி நாம 2 பேரும் மிரட்டலனா அப்ப யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது, ஒருவேளை உங்க வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு இவன் கேட்பானா, எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவனும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அவனுக்கு இன்னைக்கு சாப்பாட்டுல நைட்ல விஷத்தை வச்சு கொடுத்துருவோம், அவன் சாப்பிட்டு சாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெளியில போயிட்டு எங்காச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், நீ சொல்றது கரெக்ட் தான், இன்னைக்கு நம்ம அவனுக்கு விஷம் வச்சிடலாம் அப்படின்னு இவ சொன்னோடனே இப்ப அவன் என்ன சொன்னானா, இதுதான் உன் வீட்டுக்காரனுக்கு கடைசி இரவு அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது இதை கேட்ட அவளை சிரிப்பாளா அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இந்த ஹரியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க நம்ம ஹீரோ வராருங்க. அவரை பார்த்த உடனே இவனை கேட்பானா, எங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று செஞ்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவ கூப்பிடும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு நான் உங்களுக்காக ஸ்பெஷல் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லும் போது, எங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு இவன் சொல்ல, அட நான் தான் சொல்றேன் இல்லையா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், இந்த பிரியாணி கிடைக்கிறது எவ்வளவு தெரியுமா கஷ்டம், அவ்வளவு நேரம் நான் கியூல நின்று உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை திருத்தன்னு முடிப்பாங்களா. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அதுல ஒரு பாக்ஸ் எடுத்து இவளுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க பாருங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டவங்க கொஞ்ச நேரத்துல பயங்கரமா இரும்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவன் பிரியாணியில அவங்களுக்கு விஷத்தை வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்ட உடனே இருமுனவங்க அப்படியே தரையில படுத்துட்டு அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொன்னானா, உன்னை நான் நம்பி தான் என் வீட்டுல விட்டேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணேன், உன் படிப்புக்கு தேவையானது உதவி பண்ணேன், அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே நான் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ண, எனக்கே துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, யாராச்சும் சோறு போட்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுவாங்களா, ஆனா அந்த கருமத்தை நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட, உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, அதனாலதான் உன்னோட பெட்ரூம்ல நான் கேமரா வச்சேன், இங்க பாரு நீ பண்ண அட்டகாசத்தை அப்படி சொல்லிட்டு மொபைல்ல இவங்க 2 பேர் பண்ண வீடியோவை எடுத்து காட்டுவாங்க. எவ்வளவு திமிரு தைரியம் இருந்தா நீ என் மனைவி கூட மேட்டர் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க, இப்ப அந்த பிளாஷ்பேக்ல இவன் அந்த கேமரா வைக்கிற சீன் தாங்க காட்டுவாங்க. ரூம் குள்ள போனோம் என்ன பண்ணனா, எல்லா ஹிடன் ஸ்பாட்லயும் அவன் கேமராவை செட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க 2 பேர் நைட் பேசியிருப்பாங்க இல்லையா, நீ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் சாப்பாட்டுல விஷத்தை வச்சிரு, அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. இப்ப அதை வேற அவன் காட்டுவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் பேசுனதை அவனும் கேட்டிருப்பான் போல, அதனாலதான் இவன் சாப்பாட்டுல ஏற்கனவே விஷம் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தீர் இருந்தா என்னைய விஷம் வச்சு கொல்ல பாப்பீங்க அப்படின்னு இவன் கோமா காத்த, நம்ம ஹீரோனி இங்க பாருங்க நாங்க பண்ணது தப்புதான், தயவு செய்து ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த தவற பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது, இதுக்கப்புறம் பண்ண மாட்டியா, இதுக்கப்புறம் உன் கூட நான் சேர்ந்து வாழ்வேன், நீ எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்திருக்க தெரியுமா, அதெல்லாம் நான் மனசுல வச்சுட்டு தான் இருந்தேன், இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலை பார்த்துட்டு உன்னை நான் எப்படி இன்னும் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை சாவு விட்டுருவாங்க. இவங்க 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இதோட கம்ப்ளீட் சீசனே முடிச்சிருப்பாங்க. கூடி சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.